வாமனாவதாரத்தில் மேற்படி பெருமாள் திருவிக்ரமாவதாரத்தை எடுத்து முதல் 2 அடியை அளந்துடுறார். முதல் அடியால் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் அளந்துடுறார். அதுக்கப்புறம் 2ஆம் அடியால் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் அப்படின்னு சொல்லி மேலே சத்தியலோகம் வரைக்கும் இருக்கக்கூடிய லோகங்களை எல்லாம் அளந்துடுறார். இப்போ 3ஆவது அடி எங்கே வைக்கிறதுன்னு கேட்குறார். அப்போ தான் மகாபலி சக்கரவர்த்தி எம்பெருமானை ஆශ්‍රயிச்சு என்னோட சிரஸில் வைங்கோன்னு சொல்ல 3ஆவது அடியை எம்பெருமான் மகாபலி சக்கரவர்த்தியோட சிரஸில் வைக்கிறார். இதோட பெருமாள் திருவிக்ரமாவதாரத்தை பூர்த்தி பண்ணுறார். பெருமாள் கீதையில் சொல்லும்போது பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாரி சம்பவாமி யுகே யுகேன்னு சாய்க்கிறார். எப்பப்பெல்லாம் அதர்மமானது தலை தூக்கிறதோ மேலோங்கி நிற்கிறதோ அப்பப்பெல்லாம் தர்மத்தை ரட்சிப்பதற்கோசரம் நான் எண்ணற்ற அவதாரங்களை எடுக்கிறேன் அப்படின்னு பெருமாள் ஆச்சரியமாக தன்னுடைய அவதார ரகசியத்தை சொல்கிறார். அப்படி பெருமாளுடைய அவதாரங்கள்னு சொல்லும்போது நாம் இது பரியந்தம் அனுபவித்த அவதாரங்கள் வராக அவதாரம், நிருசிம்ம அவதாரம், வாமன அவதாரம் முதலிய அவதாரங்களை நாம் அனுபவிச்சிருக்கோம். இப்போ அடுத்தபடியாக மத்ஸ்ய அவதாரத்தை அனுபவிக்க போகிறோம். ஒரு சமயம் என்ன ஆகுது, இதுக்கு முன்னாடி இருந்த கல்பத்தில் ஹயக்ரீவன் அப்படின்ற ஒரு அசுரன் பிரம்மா நன்னா தன்னுடைய சிருஷ்டி காரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய இரவு வேளையில் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது இந்த ஹயக்ரீவன் அப்படின்ற அசுரன் 4 வேதங்களையும் அபகரிச்சுட்டு போய்டுறான். அப்போ எம்பெருமான் மத்ஸ்ய அவதாரத்தை அந்த சமயத்தில் எடுத்து வேதங்களை மீட்டு கொடுக்குறார். அப்போது ஏகதா கிருதமாலாயாம் குருவதோ ஜலதர்ப்பணம் தஸ்யாஞ்சல்யுதகே காட்சிச்ச பரியே காபியபத்யத யோசாவஸ்மின் மகாகல்பே தனயः ச விவஸ்வதः ஸ்ராத்ததேவ இதி க்யாதோ மனுத்வே ஹரிணார்பிதः சத்யவர்த்தோஞ்சலிகதாம் சஹ தோயேன பாரத உத்சசர்ஜ நதி தோயே ஷபரீம் திரவிடேஸ்வரः. அப்போ ஒரு சமயம் என்ன ஆகுது, சத்யவிரத்தன்னு ஒரு ராஜா சாக்ஷுஷ மன்வந்தரத்தில் வாசம் பண்ணிட்டு இருந்தவர். அவர் பெரிய தர்மிஷ்டர். அவரை காப்பாற்றுறதுக்கோசரம் பெருமாள் அந்த மத்ஸ்யாவதாரத்தையும் எடுத்தார். அப்போ சத்யவிரதம் அப்படின்ற ராஜா தான் பின்னாடி விவஸ்வானுடைய பிள்ளையாக அவர் ஸ்ராத்த தேவர் அப்படின்ற பெயரோடு இருந்தார். எம்பெருமான் அவரையே அடுத்த மனுவாக நியமிச்சுட்டார். சத்யவிரத மகாராஜா பெருமாளினுடைய அந்த அனுகிரகத்துக்கு பாத்திரமானும் சொல்லிட்டு அவர் நிறைய தபஸ்களில் ஈடுபட்டார். எப்படின்னாக்க வெறுமை ஜலத்தை மாத்திரம் தண்ணீரை மாத்திரம் பருகிண்டு அவருடைய காலத்தை கழிச்சுட்டு இருந்தார். ஒரு சமயம் அவர் கிருத்தமாலா அப்படின்ற நதிக்கரையில் நின்றுட்டு அவருடைய நித்திய கர்மானுஷ்டானங்களை பண்ணிட்டு இருக்கறச்சே அவருடைய உள்ளங்கையில் ஒரு மீனானது சேர்ந்தது. அந்த மீன் ராஜா அவடத்தில் சொல்லித்தான், இந்த கடலில் இருக்கேன், எனக்கு இங்கே பாதுகாப்பு கிடையாது, இங்கே எத்தனையோ பாக்கி பிராணிகள்லாம் வாசம் பண்ணுறது, எங்கேயாவது அது என்னை சாப்பிட்டுடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது, அதனால் இந்த இடத்த விட்டு நீங்கள் தான் ராஜா எப்படியாவது என்ன வேற ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ராஜா உடனே அந்த மீனை எடுத்துட்டு போய் நிறையா ஜலம் ரொப்பி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் போட்டுவிட்டார். ராத்திரியோட ராத்திரியா ஒரே ராத்திரியில் அந்த மீனானது அந்த பாத்திரமே நிரம்பி போகிற அளவுக்கு பெருசாக வளர்ந்து நின்றுதான். அதை ராஜா பார்க்குறார். ராஜா பார்த்துட்டு என்ன பண்ணுறார், சரி இதுக்கு மேலே உன்னை இந்த இடத்துல வைக்க முடியாது, நீ என்ன இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்ட, சரி நான் உன்னை வேறு இடத்துக்கு மாத்துறேன்னு சொல்லி ஒரு பெரிய கிணற்றில் கொண்டு போய் அந்த மீனை போட்டாராம். கிணற்றில் கொண்டு போய் மீனை போட்டு அந்த மீனை திருப்பி ஒரு 2 நாள் அது பெருசாக வளர்ந்து நின்றுதான். ராஜா எனக்கு இந்த இடமும் பத்தலை, வேறு இடத்துல கொண்டு போய் போடுன்னு தான். சரின்னு சொல்லிட்டு ராஜா இந்த மீனை கொண்டு போய் ஒரு தடாகத்தில் கொண்டு போய் போடுறார், ஒரு குளத்தில் கொண்டு போய் போடுறார். அங்கேயும் அந்த மீன் திரும்பி பெருசாக வளர்ந்து நின்றுதான், இடம் பத்தாத போயிடுது. திருப்பி ராஜா இடத்துல சொல்லித்தான், ராஜா இந்த இடத்தும் எனக்கு பத்தலை, இந்த இடமும் எனக்கு பத்தலானால நீங்கள் வேறு இடத்துல கொண்டு போய் என்னை போட்டுருங்கோ அப்படின்னா ராஜா உடனே அதை கொண்டு போய் கடலில் போட்டாராம். கடலும் ஆக்சுவலாக அந்த மீனுக்கு சின்னது தான், இருந்தாலும் அந்த மீனானது கடலில் இருந்து தான். கடலில் கொண்டு போய்
போட்ட உடனே ராஜா வந்து அந்த மீனை பார்த்து பிரார்த்தனை பண்ணி கேட்குறாராம், அப்பா நீங்கள் யார்? முதல்ல உங்களை கொண்டு போய் நீர் கேட்டீர் அப்படின்றதுக்காக நிறையா ஜலம் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் கொண்டு போய் வச்சேன். ஒரே ராத்திரியில் பெருசாக வளர்ந்து நின்னீங்கோ. அப்புறம் கொண்டு போய் கிணற்றில் போட்டேன். திருப்பி இடம் பத்தலைன்னு இடத்த மாற்ற சொன்னீங்கோ. குளத்துல போய் உங்களை போட்டேன். குளத்துல போட்டப்புறமும் இடம் பத்தலை அப்படின்னு சொல்கிறீங்கோ. இப்போ கடலில் போட்டிருக்கேன். நீர் இப்போ சொல்லும், நீர் யார்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீர் சாமானியப்பட்டவர் ஆட்டம் தோணலை. ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்லுங்கன்னா அப்போ எம்பெருமானே சாட்சாத்காரமாக பேசுகிறார் சத்யவிரதன் மகாராஜாட்ட. அப்போ சொல்லும்பொழுது சொல்கிறார், ஸ்ரீ பகவான் உவாச்ச சப்தமே கிருத்யதனாத் ஊர்த்வம் அஹன்யே ததரிந்தம நிமங்ஷயத்யப்யயாம் போதௌ திரைலோக்கியம் பூர்புவாதிகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச, பெருமாள் சொல்கிறாரா, சப்தமே ஹி அத்யதனாத் ஊர்துவம். சப்தமேஹி இன்றிலிருந்து 7வது நாள், ஊர்துவம் பார்த்தென்று அன்னைக்கு அஹனி பகல் பொழுதுல, அஹஸ்னாக்க பகல் பொழுது, அதனால சப்தாகம் அப்படின்னு சொல்கிற. சப்தாகம் அப்படின்னு சொன்னாக்க 7 பகல் பொழுதுகளில் பாகவதத்தை சொல்லணும்னு அர்த்தம். அதனால் அஹனினாக்க அன்றைய பகல் பொழுதுல. ஏத்த தரிந்தம இந்த சிருஷ்டியானது, ஹே ராஜா எதிரிகளை சுலபத்தில் வீழ்த்தக்கூடியவரே, நிமங்ஷ்யதி நிமங்ஷ்யதி அப்யய ஆம்போதௌ. ஆச்சா, அப்யயாம்போதௌ நிமங்ஷ்யதி அப்படின்னு சொன்னாக்க 3 உலகங்கள் பிரளயத்தை சந்திக்க போகிறது. எந்தெந்த 3 உலகங்கள்னா திரைலோக்கியம் பூர்புவாதிகம். திரைலோக்கியம்னா 3 உலகங்கள். பூர்புவாதிகம்னாக்க பூர்லோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம். இந்த 3 உலகங்களும் பிரளயத்தை சந்திக்க போகிறது. திரிலோக்கியாம் லீயமானாயாம் சம்வர்த்தாம் வசி வைத்ததா உபஸ்தாஸ்யதி நௌஹு காச்சித் விஷாலாத்வாம் மயேரிதா. இந்த 3 உலகங்களும் பிரளயத்தை சந்திக்கும் பொழுது ஒரு பெரிய படகானது என்னால் உமக்கு அனுப்பப்படும். துவம் தாவதோஷதீஹி சர்வ பீஜானி உச்சாவச்சானி ச சப்தர்ஷிபிஹி பரிவிருத்தः சர்வசத்வோபபிரம்ஹிதः ஆரோக்கிய ப்ருஹதீம் நாவம் விசரிஷ்யஸ்ய விக்லவः ஏகாரணவே நிராலோக்யே ரிஷீணாமேவ வர்ச்சசா. அந்த சமயம், ஹே ராஜா, நீர் எல்லா விதமான ஔஷதம்னாக்க மருந்து, எல்லா விதமான மூலிகைகள், விதைகள் எல்லாத்தையுமே அந்த படகுல ஏற்றணும். அதே மாதிரி 7 ரிஷிகள் அந்த படகுல ஏறணும். சப்த ரிஷின்னு சொல்கிறோமோ இல்லையாவா, 7 பேருமே படகுல ஏறணும். அதை தவிர இங்கே இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் அந்த படகுல ஏறணும். உங்களுக்கும் அந்த படகானது கொடுக்கப்படும். நீங்களும் அந்த படகுல ஏறி இக்கரையிலேருந்து அக்கறைக்கு ரிஷிகளுடைய அனுகிரகத்தினால அவளுடைய தேஜஸை கொண்டு அவளோட உதவியோட கூட இக்கரையிலேருந்து அக்கறைக்கு சுலபத்தில் சென்றடைவீர்கள். தோதூயமானாம் தாம்னாவம் சமீரேண பலீயசா உபஸ்திதஸ்ய மே ஸ்ருங்கே நிபத்னீஹி மகாஹினா. அதனால் இந்த படகானது கோர வாயுனால எல்லா திக்குகள்லையும் ஆட ஆரம்பிக்கும். ஆனால் நீர் என்ன பண்ணும், இந்த மீனுக்குன்னு ஒரு கொம்பு இருக்கும். அந்த கொம்பை பற்றி பெருமாள் சொல்கிறார், என்னுடைய கொம்பு இருக்கே, அந்த கொம்போட கூட அந்த படகை சேர்ப்பிச்சிடும். கொம்போட கூட இந்த படகை கட்டிடும். எதை கொண்டு கட்டணும் அப்படின்னு கேட்டாக்க, ஏதாவது ஒரு கயிறை ஏதாவது ஒன்று வேணுமோ இல்லை அந்த படகை கட்டுறதுக்கானால பெருமாள் சொல்கிறார், வாசுகி அப்படின்ற பாம்பு இருக்குது, அந்த பாம்பை கயிறா வச்சுண்டு என்னுடைய கொம்போட இந்த படகை கட்டி விட்டுடும். கட்டிவிட்டேன்னாக்க நான் உங்கள் பக்கத்துலேயே இருந்துண்டு ஜாகிரதையாக உங்களை ரிஷிகளை அத்தனை ஜீவராசிகளையும் நான்முகன் பிரம்மாவனோட இரவு பொழுது முடிகிற வரைக்கும் நானே பாதுகாத்து பின்பு உங்களை கொண்டு போய் அக்கறையிலையும் சேர்ப்பித்து விடுவேன்.
அதனால மதீயம் மகிமானம் ச பரம்பிரம்மேதி சப்திதம் வத்ஸ்யஸ்யனு கிரகீதம் மே சம்பிரஷ்னைர் விவருத்தம் ஹிருதி. என்னுடைய அறிவுரைகளை கேட்டு நீர் நிச்சயமாக அதன்படிக்கு பண்ணினேள்னாக்க இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போயிடலாம். ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே என்னுடைய பெருமைக்கு உரிய விஷயங்கள். அதுக்கு பரபிரம்மம்னு என்னுடைய இன்னொரு ஸ்வரூபத்துக்கு பெயர். ஆச்சா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுப்பதன் மூலியமாக உம்முடைய ஹிருதயத்தில் நான் நித்தியவாசம் பண்ணுவேன். அந்த விடைகளை எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுண்டு எல்லா சந்தேகங்களும் போய் ஞானமானதும் உங்களுக்கு பிறக்கும்னு பெருமாள் சொல்லிட்டு புறப்பட்டு போட்டார். சத்தியவர்த்தன் மகாராஜா அந்த நாழிகைக்காக காத்துருந்தார். அந்த நாழிகையானது வந்தது. பெருமாள் மத்ஸ்யாவதாரத்தை எடுத்தார். எடுத்துண்டு இக்கரையிலேருந்து அக்கறையில் கொண்டு போய் அத்தனை ஜீவராசிகள் சப்தரிஷிகள் எல்லாரையும் கொண்டு போய் சேர்ப்பிச்சார்னு சரித்திரம். இப்போ அடுத்தபடியாக 9ஆம் ஸ்கந்தத்தை சொல்லும் பொழுது அம்பரீஷ மகாராஜாவினுடைய சரித்திரமானது சொல்லப்படுறது. அம்பரீஷ மகாராஜா நாபாக அப்படின்ற மகாராஜாவினுடைய பிள்ளை. ஆச்சா, மனுவனுடைய பிள்ளை நபக, அவருடைய பிள்ளை நாபாக. அவர் எத்தனையோ வருஷம் குருகுலத்தில் இருந்தார். நாபாக அப்படின்றவனுடைய அந்த ப்ரெசன்ஸ், அவர் ரொம்ப வருஷம் குருகுலத்தில் இருந்ததுனால என்ன ஆகிடுது, அவருடைய உடன் பிறந்தவர்கள்லாம் இவருக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. ஸோ ராஜ்யத்தை பிரிக்கும்போது சமமாக பிரிக்கணும். ஆனால் சமமாக பிரிக்காத நாபாகன் அப்படின்ற அரசனுக்கு அந்த பிள்ளைக்கு மாத்திரம் பாகம் சேராதபடிக்கு உடன் பிறந்தவர்கள் நன்னா ஜாக்கிரதையாக பார்த்துண்டா. நாபாகன் குருகுலவாசம் முடிஞ்சு வீடு திரும்பினா. வந்த உடனே அவள் அப்பாட்ட வினவரா, என்னப்பா ஆச்சு, யாரையுமே காணுமே அப்படின்னா, இல்லை இந்த மாதிரி உன் கூட பிறந்தவா 3 பேரும் உனக்கு ஒரு பங்கு கூட விட்டு வைக்கக்கூடாதுன்றதுக்காகவே எல்லாத்தையும் தானே பிரித்து எடுத்துன்னு போயிட்டா அப்படின்னா. அப்பா இது என்னப்பா அநியாயமாக இருக்குது, நானும் தானே அவள் கூட பிறந்தவா, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றான்னா, உடனே மனு சொல்கிறார், இல்லை நீ இப்போ நேர உன்னுடைய உடன் பிறந்தவர்கள்ட்ட போய் கேளு, அவன் என்ன சொல்கிறாளோ என்ன கொடுக்குறாளோ வாங்கிக்கோ அப்படின்னா. நேர நாபாகனும் அவருடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட போய் கேட்குறாருன்னு, நீர் இப்படி பண்ணிட்டீர், எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எனக்கு வர வேண்டாமா, நீங்களே பிரிச்சுட்டல எல்லாத்தையும், என்ன அநியாயமாக இருக்குது அப்படின்னா. உடனே அவள் 3 பேரும் சொல்கிறா, சொத்து வேணுமா உனக்கு, பேசாமல் அப்பாவையும் உன் சொத்தை வச்சுக்கோயேன் அப்படின்றதுங்கோ. நாபாகன் பார்த்தார், நேர தன் அப்பா இடத்துல வந்து சொன்னார், என்னப்பா இது சொத்துல பாதி கேட்டால் உங்கள் அப்பாவை நீ பார்த்துக்கோ, அவர் தான் இருக்கிற உனக்கு சொத்து அப்படின்னு சொல்லி அமுச்சுட்டா, நான் என்ன பண்ணுறது இதுக்கு மேலேண்ணா. சரி வருத்தப்படாத, சரியா, இங்கே பக்கத்தில் அங்கிரஸ் மகரிஷி அவரோட சிஷ்யர்களோட யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கார். அங்கே போனால் 2 மந்திரங்கள் சொல்லணுமா. ஆச்சா, நீ போ அங்கிரஸ் மகரிஷியை முதல்ல ஆශ්‍රயி அப்படின்னா, இவர் நாபாகனும் தன் அப்பா பேச்சை கேட்டுட்டு நேராக அங்கிரஸ் மகரிஷியை போய் ஆශ්‍රயிக்கிறார். மற்ற சிஷ்யர்களும் அந்த இடத்துல இருந்தால் எல்லாருமே அந்த யாகத்துக்கு தேவையான தனத்தை கொடுக்குறா. நாபாகனை பரீட்சிக்கணும் அப்படின்றதுக்காக சிவபெருமான் தானே சொல்கிறாரா நாபாகன் இடத்துல, அப்பா இந்த யாகம் எல்லாம் முடிஞ்செடுத்து யாகத்தில் எஞ்சிய பாகம் எல்லாம் என்ன சேர வேண்டியது உமக்கு வராது, அதனால் எல்லாத்தையும் எங்கிட்டே கொடுத்துருங்கோன்னா. நாபாகன் சொன்னாரா, இது எப்படி சுவாமி, யாகம் நாங்கள் தானே பண்ணோம், நான் கிடையாது, இதுக்கு நியாயம் உங்கள் அப்பாட்டே நீ போய் கேட்டுக்கோயேன் அப்படின்னா. அவள் அப்பாட்ட போய் கேட்குறான் நாபாகன், என்னப்பா இது இப்படி தான் நடந்திருக்கு, சிவபெருமான் இப்படி சொல்கிறாரே அப்படின்னா. உடனே அவள் அப்பா சொல்கிறான், ஆமாம், அன்று ஒரு நாள் தக்ஷ பிரஜாபதியோட யாகத்தில் இந்த மாதிரியான இந்த சதியும் அவளை எரிச்சுக்கிறது முதலான விஷயங்கள்லாம் நடக்கிறதே, அன்னிலேருந்து ஆரம்பித்து யாகத்தினுடைய எஞ்சிய பாகம் என்ன இருக்கோ அதெல்லாம் சிவபெருமானியே போய் சேரணும்னு ரிஷிகள் அத்தனை பேர் ஒத்துண்டு சொன்னான். வாஸ்தவம் தான்ப்பா, யாகத்தினுடைய எஞ்சிய பாகம் எல்லா சொத்துமே சிவபெருமானை சேர வேண்டியது தான் அப்படின்னு இவ அப்பாவும் சொல்லிவிட்டா. உடனே நாபாகம் தான் பண்ண தப்பை ஒத்துண்டு சிவபெருமானத்தில் மன்னிப்பு கேட்டார். சிவபெருமானும் அவருக்கு எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும்னு அனுகிரகம் பண்ணுறார். நாபாகன் கிட்டேருந்து அம்பரீஷன் பிறக்கிறார். இந்த அம்பரீஷ மகாராஜா பெரிய தர்மிஷ்டர், சாமானியப்பட்டவர் இல்லை. இல்லை, அம்பரீஷ மகாராஜாவோட சரித்திரத்தை சொல்லும்பொழுது எப்படின்னாக்க,
அம்பரீஷ மகாராஜா தர்மிஷ்டர் மாத்திரமல்ல, ஒரு ஏகாதசி விரதத்தை கூட விடமாட்டார். எல்லா ஏகாதசி விரதத்திலையும் நிர்ஜலமாக இருக்கக்கூடியவர். பர்ஃபெக்டாக எப்படி உபவாசம் இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடியவர். அப்படி அம்பரீஷ மகாராஜா ஒரு நாள் ஒரு ஏகாதசி அவர் இருந்துட்டு வரார், கண்ணனை வழிபட்டு வரார். அடுத்த நாள் துவாதசி பாரணை. நீங்கள் ஏகாதசி விரதம் முழு உபவாசமாக இருந்தாலும் சரி, இல்லை பலகாராதிகள் ஏதாவது பண்ணி சாப்பிட்டாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் மேண்டட்ரி. நீங்கள் ஏகாதசி எப்படி இருந்திருந்தாலும் அடுத்த நாள் துவாதசி பாரணை பண்ணியே ஆகணும். அதுலேருந்து எஸ்கேபிசம்லாம் கொடுக்க முடியாது. பாரணை பண்ணலன்னா பாவம். இப்போ ஏகாதசி தினத்தன்னைக்கு அம்பரீஷ மகாராஜா முழுக்க முழுக்க நிர்ஜலமாக இருந்துட்டார். ஒரு சொட்டு நீர் கூட அவர் பருகலை. அடுத்த நாள் துவாதசி அவர் பாரணையை பண்ணணும். அவர் பாரணை பண்ணணும்னு போகிறச்சே துர்வாசர் மகரிஷி அவருடைய வீட்டு வாசலில் வந்து நின்னார். நின்றுட்டோ, இந்த மாதிரி நாங்கள் அதித்தியாக வரோம், நாங்கள் அங்கே போயிட்டு நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுறோம், யமுனையில் வந்த விட்டு பாரணையை வந்து கிரகத்திலேயே பண்ணிடுறோம் அப்படின்னு துர்வாசர் மகரிஷி சொல்கிறாரா. சொல்லிட்டு அவர் மாட்டுக்கு புறப்பட்டு யமுனை கரைக்கு போயிட்டார். அங்கே போனார். மத்தியானம் வரைக்கும் அவர் வரவே இல்லை. இங்கே துவாதசி காலமானது கடந்துட்டு போகிறது. பாரணைக்குன்னு ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லையோ, அந்த பாரணை பண்ணுறது அப்படின்னாக்க இப்போ கார்த்தால 9:30 மணிக்குள்ளே பாரணை பண்ணி ஆனும் ஜென்ரலாக. அதுலேயே அல்பத்வாதசிலாம் வந்ததுன்னா நாழிகை அவளே போட்டுவிடுறா பஞ்சாங்கத்தில். இல்லை அப்படின்னாக்க சரியா வாவா ஆச்சாரியனே சொல்லிவிடுறா இந்த மாதிரி பாரண காலம் இருக்குது அப்படின்னு. ஒரு சில இந்த அல்பத்வாதசிலேயே பார்த்தேன்னாக்கா ஒரு சில அல்பத்வாதசிகள் கார்த்தால 6:15 பாரணை பண்ணோன்னு சொல்லும். ஒரு சில அல்பத்வாதசிகள் கார்த்தால 6:45 பாரணை பண்ணணும்னு வரும். இப்போ அதுக்குள்ளே பாரணத்தை பண்ணிவிட்டு புருஷாலாக இருந்தால் திருப்பி போய் குளிச்சுட்டு சந்தியாவந்தனத்தை பண்ணோம். ஏன்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி அர்க்கியம் விட முடியாது. சூரிய உதயமான அப்புறம்தான் அர்க்கியம் விடணும். அதனால் அன்றைக்கி குளிச்சுட்டு திருப்பி சந்தியாவந்தனாதிகள்லாம் பண்ணணும். இப்போ துவாதசி பாரணைக்கான டைம் ஆனது நீண்டுண்டே போகிறது. இவர் இன்னும் வரவே இல்லை. அதனால மகாராஜா அம்பரீஷன் வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துவாதசியில் இந்த மாதிரியான இக்கட்டுகள் வரும்போது மந்திரம் ஒன்று இருக்குது அதுக்குன்னு. அந்த மந்திரத்தை வந்து சொல்லி ஜலத்தை வந்து பருகலாம். பண்ணிட்டாக்கா அப்போ துவாதசி பாரணை பண்ண கணக்கு வரும். அந்த முறையில் அம்பரீஷ மகாராஜாவும் அந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை வந்து பருகிறார். இப்போ என்ன ஆகுது, துர்வாசர் லேட்டாக வந்தார் இல்லையா. அவர் வந்துட்டு அவருடைய ஞான திருஷ்டி மூலியமாக புரிஞ்சுனுட்டார் அம்பரீஷன் இப்படி தான் பாரணையை பண்ணிவிட்டார்னு. உடனே கோவம் வந்தது. என்னம்மா நீ இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சிக்கையிலேருந்து இருந்த ஒரு முடியை எடுத்தார். மந்திரம் சொன்னார். அதிலேருந்து ஒரு ராட்சசியானவள் தோன்றினான். அந்த ராட்சசியை கொண்டு அம்பரீஷனை வதம் பண்ணணும்னு சபிச்சார். அப்போ என்ன ஆகுது, இந்த ராட்சசி அம்பரீஷனை கொல்றதுக்காக பக்கத்தில் போகும்பொழுது பெருமாளினுடைய சக்கரமானது நேரம் வந்து அந்த ராட்சசியினுடைய தலையை வெட்டுட்டு போயிடுது. அம்பரீஷன் காப்பாற்றப்பட்டார். ஆனால் இப்போ சக்கரத்தாழ்வார் யார் இந்த ராட்சசி ஏவி விட்டாலோ அவளை கொல்றதுக்காக போகிறது. இப்போ யார் ஏவி விட்டா, துர்வாசர். துர்வாசரோட கழுத்தை வெட்டுறதுக்காக சக்கரம் பின்னாடியே ஓடுறான். துர்வாசர் வந்து எத்தனை லோகத்துக்கு போகிறார். அவர் துர்வாசர் நேரம் பிரம்மலோகத்துக்கு போனார், சிவலோகத்துக்கு போனார். எங்கே போனாலும் அவருக்கு விமோச்சனம் கிடைக்கல. நேர வைகுண்டத்துக்கு போனாராம். சுவாமின் அப்படின்னாராம் பெருமாளை பார்த்து. உடனே பெருமாள் சொன்னாராம், வாரம் துர்வாசர் மகரிஷி என்ன இந்த பக்கம் இத்தனை நாளும் ஆளையே காணும், வந்திருக்கீர என்ன விசேஷம்னா. ஒன்றுமில்லை, இந்த மாதிரி சக்கரமானது என்னை துரத்திட்டு வருது, நான் எப்படி இதுலேருந்து காப்பாற்றுறதுன்னு தெரியல எனக்கு. எல்லார்ட்டையும் போயிட்டேன், ஆனால் இப்போ நீங்கள் சொன்னால் மட்டும்தான் அவன் சக்கரம் நிற்கும், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நீங்கள் தான் நான் காப்பாற்றணும்னா. பெருமாள் சொன்னாரா, அப்படியா சரி, நான் தான் சக்கரம் வேண்டாம், எனக்கு கையில் வச்சுக்கிறது வீணாக இருக்குது,
ஒன்றும் காரியம் இல்லை, சக்கரத்தால் ஆக வேண்டியதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அம்பரீஷன்ட்ட இருக்கணுமேன்னு கொடுத்து வச்சுருந்தேன். என்கிட்ட வந்து கேட்குறேன், என்கிட்ட சக்கரமே கிடையாது, நான் விட்டாதானே சக்கரம், நான் விட்டேன் நீ என்கிட்ட வர முடியும், எங்கிட்ட தான் சக்கரமே இல்லையே, அம்பரீஷன் பொறுப்பில் இருக்குன்னா. நீ போய் அம்பரீஷன்ட்ட போய் கேட்டக்கோயேன்னா. இல்லை இந்த மாதிரி நடந்து கொடுத்தேன்னா. வாஸ்தவம், எந்த பாகவதனிடத்தில் நீ அபச்சாரப்பட்டியோ அந்த பாகவதன்ட்டே போய் மன்னிப்பு வேண்டு. அவன் மன்னிச்சானா நான் மன்னிக்கிறேன், இல்லைன்னா உன் தள்ள எழுத்து, அவ்வளோதான், நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னாராம் பெருமாள். உடனே துர்வாசர் நேரம் கீழே வந்தார், அம்பரீஷன் காலில் விழுந்து நான் பண்ணதெல்லாம் தப்புன்னார். அப்புறம் அம்பரீஷன், சுவாமி நீரை போய் மன்னிப்பு கேட்குறதா தகாது, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சக்கரத்தாழ்வாரை பிரார்த்தனை பண்ணார். அப்புறம் சக்கரத்தாழ்வார் துர்வாசரை விட்டார்னு சரித்திரம். எதுக்கா இந்த கதை அப்படின்னாக்க 2 காரணங்கள். ஒன்று, துவாதசி பாரணையை இஷ்டப்போக்கில் பண்ணக்கூடாது, பண்ணினா பாவம் நேரிடும். அடுத்தது சொல்லும் பொழுது பாகவத அபச்சாரப்படக்கூடாது, பாகவதாள்கிட்ட அபச்சாரப்பட்டாக்க அடுத்தபடியாக நம்ம ஒன்று நேரம் அவள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், முடியல அப்படின்றச்ச இன்னொரு பாகவதா இடத்துல சொல்லி இந்த மாதிரி ஒரு பாகவதாள்கிட்ட அவச்சாரப்பட்டுட்டேன்னு சொல்லி எனக்காக என் சார்பாக தேவரீர் தான் பகவானிடத்துல மன்னிப்பு பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணணும். 2 ஆப்ஷன் தான் இருக்குது. உச்சிதம் எந்த பாகவதாள்கிட்ட அவச்சாரப்பட்டாலோ அவள்கிட்ட போயிட்டு க்ஷமா பிரார்த்தனை பண்ணுறது தான் ஆச்சா. இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இதே 9ஆம் ஸ்கந்தத்தில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் மகாராஜா கட்வாங்கனுடைய சரித்திரம். மகாராஜா கட்வாங்கன் எப்படிப்பட்டவர்னா, அவர் இக்ஷ்வாக்கு வம்சத்தை சேர்ந்தவர். இப்ப இக்ஷ்வாக்கு மகாராஜா தான் முதல்ல வந்தவர் சூரிய வம்சத்துல. இக்ஷ்வாக்கு மகாராஜா நான்முகன் பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்றார். ஸ்ரீரங்கநாதனை குலதனமாக பிரம்மாவிடத்திலேருந்து வரம் வேண்டி வாங்கிண்டு வந்தார். அன்னிலிருந்து ஆரம்பித்து இக்ஷ்வாக்கு குலத்துக்கு முழுக்கமே ஸ்ரீரங்கநாதன் தான் குலதனமாக இருந்துருந்தது கடைசி வரைக்கும். அப்புறம்தான் சீதையை ராமபிரான் மீட்டு கொண்டு வந்த உடனே விபீஷ்ண ஆழ்வானுக்கு அந்த குலதனமான ஸ்ரீரங்கநாதன் நம்பெருமாளை கொடுத்துடுறார். அப்புறம் விபீஷணன் எடுத்துன்னு போகிறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டான்ற சரித்திரங்கள்லாம் இருக்குது. இப்போ இதே இக்ஷ்வாக்கு மகாராஜோட வம்சத்தை சேர்ந்தவர் தான் மகாராஜா கட்வாங்கன் அப்படின்றவர். மகாராஜா கட்வாங்கன் பெரிய வீரன், அசகாய சூரன். கட்வாங்கன் சாமானியப்பட்டவர் அல்ல. ஒரு நாள் என்ன ஆகுது, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் பூண்டுது. அப்போ கட்வாங்கன் தான் தேவர்கள் பக்கத்தில் போயிட்டு அவள் பக்கத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணி தேவர்களுக்கு அந்த வெற்றியை ஈட்டி கொடுத்தார். அந்த சமயம் இந்திரன் கட்வாங்கனுடைய இந்த காரியத்தை பாராட்டி, உனக்கு என்ன வர வேணுமோ நீ கேள் அப்படின்னு சொல்ல, கட்வாங்கனுடனே எனக்கு இன்னும் எத்தனை நாள் ஆயுஷ் அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னா, உடனே தேவேந்திரன் சொன்னான், இது தேவரகசியங்கள்லாம் சொல்ல முடியாது ஜென்ரலாக, ஆனால் இப்போ நீ வரோன்னு கேட்டுட்ட, வேறு வழியில் சொல்கிறேன், நீ கேட்டுக்கோ, உனக்கு இன்னும் ஆயுட்காலம் ஒரு முகூர்த்த காலம்தான் அப்படின்னா. கட்வாங்கன் கவலையே படலையே நேர கீழே வந்தார். ராஜ்யத்தை தாம் பிள்ளை தீர்க்கபாகுன்னு இருந்தார், அவர் பேரில் எழுதி வச்சுட்டு நேர காட்டுக்கு போனார், தபஸ் பண்ணார், மோட்சத்துக்கே போயிட்டார் 48வது நிமிஷம். இப்போ அந்த தீர்க்கபாகுனுடைய பிள்ளை ரகு மகாராஜாவுடைய பிள்ளை அஜமகாராஜா, அஜமகாராஜாவுடைய பிள்ளை தசரதனுடைய பிள்ளை தான் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தி, சாக்ஷாத் ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய அம்சம். அந்த எம்பெருமான் இந்த பூமியில் அவதரிக்கிறச்ச எப்படி அவதரிச்சார் அப்படின்னு கேட்டாக்க, அவர் மாத்திரம் அவதரிக்கலை, சங்கு சக்கரம் கதை வாழ் அத்தனை அவரோட ஆயுதங்கள் எல்லாமே பெருமாளோட சேர்த்து அவதரித்தது. ஸ்ரீ ராமச்சந்திர லக்ஷ்மண பரத சத்ருக்னனாக 4 பிறந்தனர். தசரத மகாராஜாவிற்கும் அவருடைய 3 மனைவிகளான கௌசல்யா, சுமித்ரா, கைகேயின்னு 3 பேருக்கு பிறக்கிறார். இதுதான் சொல்லும் பொழுது அந்த பிள்ளை பிறந்ததுலேருந்தே பெரிய தேஜஸ்வியாக இருக்குது. ஏன்னா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா, அதனால் 4 குழந்தைகளுமே பெரிய தேஜஸ்விகளாக இருந்தது. இதில்
அப்போ தசரதர் விஸ்வாமித்திரர் இடத்துல என்ன வேணும்னு கேட்க விஸ்வாமித்திரர் சொல்கிறார், மாரீச்சன் சுபாஹு எல்லாம் அடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ராமன் தான் ஏத்தவனா இருப்பன், வேற யாராலையும் அவளை கொல்ல முடியாது. இந்த ராட்சசர்கள் அசுரர்கள்லாம் எங்களுடைய யாகங்களை ரொம்ப இடையூறு பண்ணிட்டு இருக்கா, எங்களால் யாகங்களே பண்ண முடிய மாட்டேன்றது, அவளுடைய அட்டகாசம் தாங்க முடியல, அதுக்கு நீ ராமபிரான அமுச்சு வைக்கணும்னு கேட்க தசரதர் சொன்னாராம், ஊன ஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனக ந யுத்த யோக்கியதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. என்னுடைய பிள்ளை தாமரை கண்கள் உடையவனாயிற்று, அவனுக்கு இன்னும் பருவம் நிரம்பலை, என்ன 16 வயசு கூட இன்னும் ரொம்பலை, அவனால் ராட்சர்களெல்லாம் யுத்தத்தில் நேருக்கு நேர் சண்டை போட முடியுமான்றது தெரியலை. இயம் அக்ஷோஹினி பூர்ணா யஸ்யாஹம் பதிரீஸ்வரः அனயா சம்வருத்தோ கத்வா யோத்தாஹம் தைர் நிஷாச்சரைஹி. எங்கிட்ட என்ன வேணா சொல்லுங்கோ, நான் வேணா வந்து ராக்ஷால யுத்தத்தில் வீழ்த்துறேன், ஆனால் என் பிள்ளைய கூப்பிடாதீங்கோ. நிர்விக்னா விரதச்சரியாசா பவிஷ்யதி சுரக்ஷிதா அகம் தத்ராகமிஷ்யாமி ந ராமம் நேத்தும் அர்ஹசி. நான் அந்த இடத்துக்கு வரேன், உங்கள் யாகஜாதிகளை காப்பாற்றி கொடுக்குறேன், எந்த விதமான இடையூறும் இல்லாத யாகஜாதிகளை காப்பாற்றி கொடுக்குறேன், ஆனால் ராமனை நீ ரைஷின் போகக்கூடாது. ராமன் இன்னும் குழந்தை, பாலோ கிருத வித்யஷ்ச நச்சவேத்தி பலாபலம் ந சாஸ்திர பல சம்யுக்தோ ந ச யுத்த விசாரத நச்சாசௌ ரக்ஷசாம் யோகிய கூட்டயுத்தா ஹிதே துருவம். அவன் இன்னும் பிள்ளை, அவன் இன்னும் பெருசாக இந்த யுத்தத்துக்கெல்லாம் தயாராக இல்லை, அவனுக்கு வந்து எதிரிகளினுடைய அந்த வீர தீரம் எல்லாம் அவனுக்கு தெரியாது, எப்படி சண்டை போடணும்னு தெரியாது, எந்த இடத்துல எந்த ஆயுதத்தை பிரயோஜனப்படுத்தணும்னு தெரியாது. உங்களுக்கு தெரியும் யுத்தம்ன்றது எவ்வளோ கடினமான ஒரு விஷயம்ன்றது தெரியும். அதனால் தயவு செஞ்சு அவனை ஐஷண்டு போகாதீங்கோ. ரெண்டாவது, ஜீவித்தம் முனிஷார்தூல ந ராமம் நேத்து மஹர்ஷி, என்னால் ராமனை பிரிஞ்சு ஒரு அனுக்ஷணம் கூட இருக்க முடியாது. ஹே விஸ்வாமித்திரர் மகரிஷியே, ரிஷிகளில் உயர்ந்தவராய் திகழக்கூடியவரே, தயவு செஞ்சு ராமன் ஐஷண்டு போகாதீங்கோ. அப்படி ஒரு வேளை எதீவா ராகவம் பிரம்மனேத்தும் இச்சசி சுவ்ரத சதுரங்க சமாயுக்தம் மயாச்ச சகிதம் நய. அப்படி ஒரு வேளை இதெல்லாம் மீறியும் நீங்கள் ராமனை தான் ஐஷண்டு போவேன் அப்படின்னு சொன்னேன்னாக்க என்னையும் கூட ஐஷண்டு போங்கோ ஆச்சா. அதனால் தயவு செஞ்சு ராமனை ஐஷண்டு போகாதீங்கோ, நான் அதுக்கு ஒரு காலம் அனுமதிக்க போகிறதில்ல அப்படின்னு தசரதர் சொல்கிறார். உடனே விஸ்வாமித்திரர் மேற்படி சொல்கிறார், பூர்வமர்த்தம் பிரதிஷ்ருத்திய பிரதிஜ்ஞாம் ஹாத்தும் இச்சசி ராகவானாம் அயுக்தோயம் குலஸ்யாஸ்ய விபர்யயः யதீதம் தே க்ஷமம் ராஜன் கமிஷ்யாமி யதாகதம் மித்யா பிரதிஜ்ஞः காகுத்ஸ்த சுகீ பவ சபாந்தவः. இது பாருங்கோ, என்ன கேட்டாலும் தரேன்னு நீர் தான் சொன்னீர், நீர் வந்து இப்போ நான் ராமனை கேட்ட உடனே தரமாட்டேன்னு சொல்கிறள், இது நியாயம் இல்லை, உங்களுடைய வாக்கை நீங்கள் மீறள். சரி, ஹே காக்குஸ்த வம்சத்தில் பிறந்தவரே, நீர் உம்ம புத்திர பந்துக்களோட சௌக்கியமாக இருங்கோ, நான் எந்த இடத்துலேருந்து வந்தேனோ நான் அந்த இடத்துக்கே போயிடுறேன் அப்படின்னு விஸ்வாமித்திரர் அந்த இடத்துல சொல்கிறார். அதுக்கப்புறம் தசரதர் விஸ்வாமித்திரரோட ராமனை வந்து அம்சேக்கிறார், கூட லக்ஷ்மணனும் போகிறார். அப்படின்னு ராமபிரான் அங்கே போகிறார், அங்கே போயிட்டு ராட்சர்களை எல்லாம் வீழ்த்துறார். அதுக்கப்புறம் அங்கேருந்து விஸ்வாமித்திரர் 10 நாட்கள் கழித்து அவர் ஐஷிண்டு நேர மிதிலாபுரிக்கு புறப்பட்டு போகிறார். அங்கே சீதையினுடைய ஸ்வயம்வரமானது நடக்கிறது. அந்த நான்கயிறை வந்து ஏற்ற முடியல. அப்புறம் ராமர் மாத்திரம்தான் போய் சிவதனுசை ஏந்தி அந்த நான்கயிறை கட்டணும்னு போகிறார். அப்போ தான் அந்த வில்லானது 2ஆக உடஞ்சுடுறது. அதுக்கப்புறம் இயம் சீதா மமசுதான்னு சொல்லி ஜனகர் சீத்தையை மனம் முடிச்சு கொடுக்குறார் எம்பெருமானுக்கு. அதன் பின்பு இவா 2 பேர் புறப்பட்டு அவதுபுரின்னு சொல்லக்கூடிய அயோத்தியாவுக்கு திரும்பி வரா. அப்போ வர சமயத்தில் தான் பரசுராமருக்கும் ராமருக்கும் சண்டையானது ஏற்படுறது. அதில் ராமர் ஜெயிச்சுடுறார். அங்கேருந்து புறப்பட்டு அவள் அவதுபுரிக்கு வந்து சேர்றா. அயோத்தியாவுக்கு வந்துட்டு கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருந்துட்டுருக்கா. அப்படி இருக்கச்சே ஒரு நாள் கைகேயி வரம் வேண்ட தசரத மகாராஜா வரத்தை
கொடுக்குறார். எப்போது அடுத்த நாள் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லும்பொழுது, இன்றைக்கி கைகேயி வரம் வேண்டா, இந்த மாதிரி பரதனுக்கு தான் நீங்கள் வந்து பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமனை 14 ஆண்டுகள் வனவாசத்துக்கு அனுப்பணும்னு சொல்கிறா. தசரதனும் வேறு வழி இல்லாமல் அந்த விஷயத்துக்கு ஒத்துண்டுடுறார். அதன் பின்பு இவ 2 பேரும் ராமனும் சீதையுமா புறப்பட்டு வனவாசத்துக்கு போகிறா. அப்படி அவள் கிளம்புறச்சத லக்ஷ்மணன் வந்து நானும் வருவேன் அப்படின்னு அவரும் புறப்படுறார். ஸோ ராம லக்ஷ்மண சீதா 3 பேருமே வந்து வனவாசத்துக்கு போகிறா. அங்கே போயிட்டு பஞ்சவட்டி அப்படின்ற அந்த இடத்துல வாசம் பண்ணிட்டு வரா. அப்போ ஒரு நாள் வந்து சூர்பனகா ராவணனுடைய தங்கை அவளுடைய சைன்யத்தை ஐஷண்டு வரா. கூட கரதூஷணன் 2 பேர் வரா. ராமன் இடத்துல வந்து சூர்பனகா சொல்கிறா, நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னா, ராமன் மனைவி என் பக்கத்துலேயே இருக்கா, 2வது நான் ஏகபத்னி விரதன், அவளை விட்டுட்டு வேற ஒருத்தர் நான் பண்ணிக்க மாட்டேன், ஆனால் நீ லக்ஷ்மணன்ட்ட போய் கேட்டுக்கோனா. லக்ஷ்மணன்ட்ட போய் கேட்டாக்க லக்ஷ்மணன் வந்து சூர்பனகனுடைய காதையும் மூக்கியும் வெட்டிவிட்டார். அது வெட்டினது போராதுன்னுட்டு ராவணனுடைய சேனா பலத்தை மொத்தமாக அழிச்சுடுறார். பாக்கி இருக்கிறது கரதூஷணன் மாத்திரம்தான். ஸோ சூர்பனக கரதூஷணன் இவ 2 பேரையும் ஐஷண்டு நேர ராவணனோட சபைக்கு போகிறான். நடந்ததெல்லாம் சொல்கிறா. ராவணன் உடனே மாரீச்சன் அவருடைய மாமாவை வந்து பார்க்குறான். மாரீச்சன்ட்ட சொல்கிறான், நீ இந்த மாதிரி மாயமானா போ, சீதை கண்ணுக்கு முன்னாடி உன்னை பார்க்கணும், பார்த்துட்டு உன் மேலே அவளுக்கு ஆசை ஏற்படணும், ராமன் உன்னை வேட்டையாடுறதுக்காக வரணும், ராமன் உன்னை அடிக்கும் பொழுது ஹா சீதா ஹா லக்ஷ்மணான்னு நீ ராமனுடைய குரல்லையே கத்தி இறந்து போவியாக, அப்போ அந்த சமயத்தில் நான் வந்து சீதையை அபகரிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு ராவணன் சொல்கிறான். மாரீச்சன் அதெல்லாம் வேண்டாண்டா, உனக்கு என்ன தெரியும், நான் சின்னத்திலேயே ராமன்ட்டேது பலமாக அடி வாங்கியிருக்கேன், எனக்கு தான் அடி எப்படி இருக்கும்னு தெரியும், ஆனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ தலையிடாதன்னா. இல்லை நான் அப்படி தான் பண்ணுவேன், ஒன்று இப்போ நான் சொல்கிறத நீ பண்ணுறியா, இல்லைன்னா உன்னோட தலையானது என் கையால் கொய்யப்படும். நான் மாரீச்சன் பார்த்தார், உன் கையால் என் பிராணம் போகிறதுக்கு பேசாமல் ராமன் கையாலே என் பிராணம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர ராவணன் சொன்ன மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறார். மாயமானா போகிறார். சீத்தை முன்னாடி குச்சு ஓடுறார். அப்போ சீத்தை வந்து அந்த மாயமானுக்கு ஆசைப்படுறார். ராமர் உடனே அது சரி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் வேட்டையாடுறதுக்காக போகிறார். லக்ஷ்மணன் இங்கே தான் இருக்கார். ராமனன் வேட்டையாடுறதுக்காக போன இடத்துல மாரீச்சனை கொண்டு விடுறார். அப்போ தான் மாரீச்சன் அப்படின்ற அந்த மாயமானானது ஹா சீதா ஹா லக்ஷ்மணான்னு ராமனுடைய குரல்லே கத்திட்டு உயிரை விட்டுடுறது. இந்த குரலானது சீத்தை கேட்குற மாதிரி தான் கத்துறது. அப்போ சீத்தை காதில் இதெல்லாம் விழுறது. லக்ஷ்மணனை வந்து போன்றா. லக்ஷ்மணன் உடனே இல்லை இது ராமன் கிடையாது, எனக்கு தெரியும்னு சொல்லி அவர் சமாதானப்படுத்துகிறார். ஆனால் இவ கேட்டுக்கல. அப்புறம் நன்னா கண்ணா பின்னான்னு லக்ஷ்மணரை வந்து திட்டிட்டு அதுக்கப்புறமா லக்ஷ்மணன் வந்து வேறு வழி இல்லாத சீதையை தனியாக விட்டுட்டு அவர் புறப்பட்டு ராமனுடைய விஷயத்தை பார்க்குறதுக்காக போகிறான். அப்போ லக்ஷ்மணன் ஒதுங்கின சமயத்தில் தான் ராவணன் வந்து சீதையை அபகரிச்சுண்டு போயிடுறான். ரைட், இப்போ சீதையை ராவணன் அபகரிச்சுண்டு போன ஒட்டு ஜட்டாயு அப்படின்ற ஒரு பறவை ஆகாசத்தில் போய் ராவணனுடைய விமானத்துக்கு முன்னாடி இருந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணுறது தப்பு, சீதையை விட்டுடு அப்படின்லாம் உபதேசம் பண்ணுறது. ஆனால் ராவணன் கேட்குறா. ஜட்டாயோட 2 ரக்கையும் வெட்டி கீழே அமுச்சுடுறான். ஜட்டாயு கீழே விழுந்து கிடக்கிறது. அப்போ அந்த சமயத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் சீதையை தேடிண்டு வர சமயத்தில் ஜட்டாயுவை பார்க்குறா. ஜட்டாயு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறது. சொன்ன உடனே ஜட்டாயுவுக்கு வந்து அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி வச்சு கச்சலோகான் உத்தமான்னு சொல்லி நீ உயர்ந்த கத்தியை அடைவாயாக அப்படின்னு ராமர் சொல்லிவிடுறார். அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறம் ராம லக்ஷ்மணாதிகள் புறப்பட்டு சீதை தெரிண்டே போகிறா. அப்போ போகிற வழியில் கபந்த அப்படின்ற அந்த அசுரனை வந்து ராமர் அழிச்சுடுறார். அதுக்கப்புறம் சுக்ரீவனை பார்க்கறதுக்காக போகிறார். சுக்ரீவனை பார்க்கும்பொழுது தான் இந்த மாதிரி வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையே போர் நடக்க போகிறதுன்றதை கேள்விப்பட்டு சுக்ரீவன் பக்கத்தில் நியாயம் இருக்குன்னு சொல்லி பெருமாள் சுக்ரீவன் பக்கத்தில் நிற்கிறார். சுக்ரீவனுக்காக ஜெயிச்சு கொடுத்து எல்லாம் பண்ணுறார். போட்டோம். அதுக்கப்புறம் சுக்ரீவன் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு வாலியை கொள்றதுக்கு நீ உதவி பண்ணியிருந்தாக்கா உங்கள் சீதையை தேடி கொடுக்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா. சுக்ரீவன் இந்த மாதிரி சொன்ன உடனே ராமன் ஓகேன்னார், வாலியை கொண்டு கொடுத்துட்டார். இப்போ சுக்ரீவன் 6 மாதத்துக்கு ஒன்றும் பண்ணாத பெசாதியாக உட்காண்டிருந்தான். அவன் ராமர் பார்த்தா லக்ஷ்மணர் தூது அமிச்சார். 6 மாதம் ஆச்சுடா, இன்னும் சுக்ரீவன் வேறு எஃபர்ட் எடுக்கலை, மறந்து போயிட்டான் அவரை சுகபோகங்களில் மூழ்கி போயிட்டு அப்படின்னா. லக்ஷ்மணன் போகிறார். அப்புறம் பேசுகிறார், சுக்ரீவன் தான் நான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி வானர சைன்யங்கள் எல்லாம் அமுச்சு வைக்கிறார். எல்லாரையும் இப்போ திரண்டு திருப்புல்லானி அப்படின்ற க்ஷேத்திரத்துக்கு தான் வந்து சேர்றா. அந்த இடத்துல
ராமர் வந்து தர்பசயன ராமராக தர்பை அப்படின்ற புல்லுக்கு மேலே பெருமாள் வந்து 3 நாள் சமுத்திரராஜனுடைய ஆக்னியை எதிர்பார்த்துட்டு படுத்துட்டுருக்கார். சமுத்திரராஜன் 3 நாள் ஆகியும் அவரோட ஆக்னியை அவ கொடுக்காதனால பெருமாளுக்கு கோவம் வந்துடுறது. பெருமாளுடைய கோவத்தை பார்த்து சமுத்திரத்துக்கு அடியில் இருந்த அத்தனை மிருகங்களுமே பயந்து நடுங்கிறது. அப்போ சமுத்திரராஜன் வேகமாக வெளில ஓடி வந்து பெருமாள் ஆசிரியிச்சு சரணாகதி பண்ணுறார். அதன் பின்பு சமுத்திரராஜனுடைய ஆக்னியின் பேரில் இவா அதுக்கப்புறமா சமுத்திரத்தின் மேலே பாலத்தை கட்டுறா. கூட விபீஷ்ணன் ராவண இடத்துல சொல்கிறான் ஒரு பக்கத்தில், ராவணா நீ பண்ணுறது தப்பு, நீ பண்ணாத இந்த மாதிரி சீதையை திருப்பி ராவணத்தில் ஒப்படைச்சுடுனா நீ என்னம்மா எனக்கு உபதேசம் பண்ணுறது, நீ அசுரகுலத்தை சேர்ந்தவன் தானே, எப்படிலாம் அநியாயமாக லூசு மாதிரி உட்காந்து பேத்தின்னு இருக்காத, நான் அபகரிச்சுட்டோ தான் நியாயமாக ராமன் வந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள தானே நீ பேசணும், யுத்தத்தில் எப்படி ஜெயிக்கிறதுன்ற நீ யோசிக்கணும், அதை விட்டுட்டு உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணுற மாதிரி நீ உட்காந்துன்னு ராமனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்க, ரொம்ப அநியாயம் பண்ணாத, நீ எனக்கு தம்பியே கிடையாது அப்படின்னு ராவணன் சொல்கிறான். உடனே விபீஷணன் வந்து அந்த இடத்துல சுகி பவ மயாவினான்னு சொல்லி நான் இல்லாத நீ இனிமேல் சௌக்கியமாக இருப்பாயாக, எல்லா விதமான மங்களங்களும் வந்து சேரட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்து புறப்பட்டு கிளம்பி வந்துடுறார். விபீஷணன் நேராக பெருமாள் ஆசிரியிக்கிறார். பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ணி பெருமாள் பக்கத்துலேயே இருந்துட்டு அதுக்கப்புறமா ராவணனை நோக்கி படையெடுப்பானது போகிறதுக்கு தயாராகின்றிருக்கு. அப்போ அந்த சமயத்தில் தான் ஆஞ்சநேயரை தூது அனுப்புகிறார். ஆஞ்சநேயர் அங்கே போயிட்டு சீதா இடத்துல முதல்ல மறைமுகமாக இருந்துட்டு சீதை இடத்துல நான் இந்த மாதிரி தசரதனோட சரித்திரங்கள்லாம் சொல்லி ராமனோட சரித்திரங்கள்லாம் சொல்லி அதுக்கப்புறமா சீதைக்கு முன்னாடி தோன்றுறார் இந்த விஷயம். அதுக்கப்புறம் ராமன் கொடுத்த அந்த மோதிரத்தை சீத்தை இடத்துல கொடுத்துட்டு சீத்தை இடத்துலேருந்து விஷயத்தை வாங்கிட்டு மோதிரத்தையும் வாங்கிட்டு நேராக புறப்பட்டு ராமனை பார்க்கறதுக்காக வரார். ராமனை பார்த்துட்டு கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்கிறேன். இந்த மாதிரி சீதையை பார்த்தேன் அப்படின்னா ராமன் உடனே கேட்குறார், மதுரமாக பேசக்கூடியவளாச்சு என்னுடைய சீதை, அவள் என்ன சொன்னா எனக்கு சொல்லு, என்ன சொன்னா எனக்கு சொல்லு. ராமர் அவ்வளோ ஆர்வத்தோடு அவர் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்குறார். ஆஞ்சநேயரும் சொல்கிறார் இதான் சொல்லப்பட்டதுன்னுட்டு. பின்பு இவ அத்தனை பேருமே படையெடுத்துட்டு நேராக இலங்கைக்கு போகிறா. ஆச்சா, இவ அத்தனை பேருமே படையெடுத்துட்டு இலங்கைக்கு போகிறா. அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் விபீஷ்ணன் முதலானவர்களுடைய சகாயத்தோடு அந்த இடத்துல யுத்தம் பண்ணுறா. ராவணனை மாய்த்து விடுகின்றார் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. ராவணன் வதம் பண்ணதுக்கப்புறமா மண்டோதரி முதலிய மனைவிகள் ராவணனுடைய மனைவிகள் ராவணனுடைய பிணத்தை பார்த்து அழுதுன்றிருக்கா. அப்புறம் ராமனுடைய ஆக்ஞையின் பேரில் விபீஷ்ணன் ராவணனுக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியை அத்தனையும் பண்ணுறார். ராமர் வந்து விபீஷ்ணனுக்கு இலங்கை ராஜ்யம் பண்ணுறதுக்கு உண்டான அந்த தகுதியை ஏற்படுத்தி கொடுத்து ராஜ்யம் திருப்பி கொடுத்து நீ இனிமே இலங்கை ராஜ்ய புரிவாயாகன்னு சொல்லி அவருக்கு தீர்காயுசை அனுகிரகம் பண்ணிட்டு வந்தார். அங்கேருந்து சீத்தையை ஐஷிண்டு வந்தார். விமானத்தில் ஐஷிண்டு வந்து அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே பரதனை தான் முதல்ல பார்க்குறா. பரதனுக்கிட்ட ஆக்ஞையின் பேரில் 14 ஆண்டுகள் முடிஞ்ச உடனே நான் வந்துடுவேன்னு சொன்னேன், பார்த்தியா நான் வந்துட்டேன் அப்படின்னு ராமர். அதுக்கப்புறம் அயோத்தியாவுக்குள்ளே வந்து அத்தனை பேரையும் பெரியவர்கள் எல்லாம் விழுந்து சேவிச்சு திருப்பி ராஜ்ய பரிபாலனை கொஞ்சம் வருஷத்துக்கு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தில் இதுக்கு மேலே ராமபிரானை பற்றி சொல்லப்படல. ராமபிரான் இப்படியாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணினார்ன சரித்திரம். அதன் பின்பு தான் ராமர் ஒரு நாள் வந்து மாறு வேஷத்தில் போகிறார். அப்போ அந்த ஊரில் இருக்கிற ஒரு வண்ணான் வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி சீத்தையை வந்து ராமன் வந்து மோகத்தினால் தான் ஏற்றுனுட்டார் அப்படி இப்படின்னு அவப்பழி ராமன் மேலே சொல்ல ராமன் வந்து இனிமேல் சீத்தை இங்கே இருந்தால் அது ஒத்து வராதுன்னு சொல்லி சீத்தைக்கு எந்த விதமான அபமானமும் ஏற்படக்கூடாது, அவ பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி சீத்தையை வந்து அவன் நிறமாத கர்ப்பிணியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவளை அவளுடைய பிறந்த வீட்டுக்கு தான் அனுப்பிச்சு வச்சார். வல்மீக சம்பவகிரா அப்படின்னு பாதுகா சஹஸ்ர சுவாமி வேதாந்தேஷ்கன் எடுக்கிறார். வல்மீக அப்படின்ற புத்திலிருந்து தான் வால்மீகி அப்படின்றவர் தோன்றினார். அதனால் வால்மீகி அப்படின்றவர் பூமியினுடைய சம்பந்தத்தினால தான் அவருக்கு அந்த பேர் ஏற்பட்டு ஆதிகவி அப்படின்ற பட்டத்தையும் அவர் வாங்கிட்டார். அதனால் அவருடைய தாய் வீட்டுக்கு தான் சீதையை வந்து அமுச்சு வச்சார். அங்கே கொஞ்ச நாள் இருந்தால் லவகுசுலர்கள்னு 2 பிள்ளைகள் பிறந்தன. கொஞ்சம் வளர்ந்தா வால்மீகி மகரிஷி அவருக்கு தேவையான எல்லா அஸ்திரசஸ்திர வித்யைகள் ராமாயண கானம் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறா. அதுக்கப்புறம் ராமாயணத்தை இவா இங்கே வந்து பாடுறான்னு சரித்திரம். அதன் பின்பு கொஞ்சம் வருஷம் கழித்து ராமபிரான் இடத்திலேயே லவகுசலர்களை ஒப்படைச்சுட்டு சீதா திருப்பி பூமி பிராட்டியோட போய் சேர்ந்துடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வைகுண்டத்துக்கு போய்டுறா. ராமர் கொஞ்சம் வருஷம் ராஜபரிபாலனம் பண்ணுறார் லவகுசலாதிகளுக்கு இடத்துல. அதுக்கப்புறமா ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு அவளை ராஜ்யம் பண்ண வச்சுட்டு சதுபதேசங்கள்லாம் நாட்டுக்கு பண்ணி
அவர் இருந்துட்டு தான் லக்ஷ்மணன் முதல்ல புறப்பட்டு வைகுண்டத்துக்கு போயிடுறார். அதுக்கப்புறமா ராம பரத சத்ருகுணன் வைகுண்டத்துக்கு புறப்படுறா. அப்போ ஆஞ்சநேயரை கூப்பிட்டு அண்டச்சராச்சரங்களை வைகுந்த தேத்தின்னு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை ஒரு புல் எறும்பு கூட மிச்சம் வைக்காத அத்தனையுமே நீ விமானத்தில் ஏற்றி அத்தனை பேருமே வைகுண்டத்துக்கு ஐஷிண்டு போனோம்னு சொல்ல ஆஞ்சநேயர் அத்தனை பேருமே ஏற்றுறாரு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் மாத்திரம் போகாத உட்காண்டிருக்கார். அப்போ ராமர் கேட்குறார், நீ ஏன்பா வரலையா நீ அப்படின்னா, இல்லை நான் மோட்சத்துக்கு வரதுக்கு என்ன எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா எந்த சரீரத்தை கொண்டு நான் உங்களை ஆலிங்கனம் பண்ணேனோ அந்த சரீரம் இங்கே தான் இருக்கும், அங்கே போனால் எனக்கு வராது. இங்கே இருக்கிற வரைக்கும் நான் ராமநாமத்தை கேட்டுண்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர மஸ்தகாஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம் அப்படின்னு சொல்வதை போல இங்கெல்லாம் ராமநாம கீர்த்தனமானது ஒழிச்சுட்டு இருக்கும், அங்கெல்லாம் நான் போயிட்டு வருவேன்னு ஆஞ்சநேயர் சொல்லிவிடுறார். இத்தோட ராமாயணமானது இந்த இடத்துல சொல்லி முடிக்கப்படுறது. மேற்படி நாளை தினத்திலிருந்து நாம் தசமஸ்கந்தத்தை அனுபவிக்கணும். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவாக க்ஷமிக்கணும் தடுத்துச்சுக்கிறேன். கவிதாரிக் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷ வேதாந்த குருவே நமஹா.